அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசுறோம். மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. முன்னாடி கலத்திர தோஷம் அப்படின்னா, ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டினா அது சரியா போயிரும். அதுவும் அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு, தாலி கட்டின வரையும் அந்த மரத்த வெட்ட சொல்லுவாங்க. வெட்டினோனே அந்த கலத்திர தோஷம் சரியா போச்சு. உங்களுடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க. உங்களுக்கு 2வது மனைவி வாழ்க்கை திருமணம் நல்லாயிருக்கும். ஒரு பொண்ண திருமணம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரிகாரம் எல்லாம் அவ்வளவு சாதகமான பலன் அளிக்காதுன்னு சொல்லி மக்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதனுடைய வெர்ஷன் 2.0 கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஜாதகம் பார்த்த ஒரு வாடிக்கையாளர் சொன்ன விஷயத்த தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவருக்கும் கலத்திர தோஷம் இருந்ததாகவும், முதல்ல ஆரம்பத்தில இந்த மாரி வாழை மரத்துக்கு தாலி கட்டணும் அப்படின்ற விஷயத்த தான் அவரு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த வாடிக்கையாளர் ரொம்ப தெளிவா கேள்வி கேட்டிருக்காரு. "எப்படிங்க ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதுவே வெட்டுனா எப்படிங்க நமக்கு ஒரு திருமணம் ஆனதா கணக்கு வரும்?" அப்படின்ற மாரி கேட்டோனே, அவர் அதற்கு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. "அப்படி செய்யக்கூடாதுங்க. வேற மாரி செய்யணும். எல்லாரும் பரிகாரமே தப்பா செய்றாங்கன்னு" சொல்லிட்டு. அதாவது அதாவது வாழைத்தோப்புல உயிரோட இருக்கக்கூடிய வெட்டப்படாத மரத்துக்கு தாங்க தாலி கட்டணும். அப்பதான் அது ஒரு பெண்ணா இருக்கும். அதுவும் சரியான முறையில அது தார் போடுற சமயத்துல தான் தாலி கட்டணும். அப்பதான் அந்த தார் வந்து உங்களுடைய குழந்தையா மாறும். அதுல கீழ வரக்கூடிய சின்ன சின்ன வாழைக்கன்றுகள்லாம் உங்களுடைய சந்ததிகள். அத கடைசி வரைக்கும் வெட்டக்கூடாது. அதுவா கீழ விழுகிற வரைக்கும் நம்ம பராமரிக்கணும். அப்பதான் உங்களுக்கு முதல் திருமணமாகி அங்க ஒரு குடும்பம் இருக்கிறதாகவும், இன்னொரு பொண்ண நீங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. நம்பி அந்த லாஜிக்கா அவரு சொன்னத நம்பி, அவரும் பல ஆயிரங்கள செலவு பண்ணி அந்த பரிகாரம் பண்ணாரு. ஆனா திருமணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால தான் நம்மட்ட வந்தாரு. அதற்கு நம்ம சரியான தீர்வு சொல்லியிருக்கோம். அதுக்கு இப்ப கிட்டத்தட்ட அது திருமணத்த நோக்கி அவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னே வச்சுக்கலாம் திருமணம். ஸோ, எப்படி லாஜிக்கா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நானும் திருப்பி அவங்கள்ட்டயே கேட்கிறேன். அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி, அந்த வாழை மரத்தில வர்ற தாரு எப்படி அந்த வாழைத்தார் எப்படி இவருக்கு குழந்தையாகும்? நம்மளும் லாஜிக்கா கேள்வி கேட்போமே. ஸோ, அதில இருக்கக்கூடிய வாழைக்கன்றுகள்லாம் எப்படி இவருடைய சந்ததியாகும்? இவருக்கும் அந்த வாழை மரத்துக்கும் என்ன சம்மந்தம்? அந்த வாழை தார் வர்றதுக்கு இவர் தான் காரணமா இருக்க போறாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஸோ, லாஜிக்கா இப்படி நெறைய பேர் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலிருந்து மக்கள் திரும்பவும் விழிப்புணர்வு அடையணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்பி தயவு செய்து ஏமாறாதீங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனி ஜாதகம் தான். அவருடைய ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கும், அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த வீடியோ. தயவுசெய்து இது போன்ற பரிகாரங்கள நம்பி நீங்க ஏமாறாதீங்க. அதுவும் லாஜிக்கா சொல்லி பல ஆயிரக்கணக்கில பில்லு போடணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள நம்பாதீங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.